ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்னென்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோம் அதை நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். வீடியோவை எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் குக்கரில் சாப்பாடு வச்சுருக்கேன். அடுத்து சின்ன சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டுருவோம். கடுகு போட்டுட்டு கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம். அந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இனி இவ்வளோ தூரம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை இவ்வளோ பேர் பார்த்து இனி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு, எங்கள் சேனலை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும், இன்னும் இது பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசியணுங்க. இந்த காயை பொறுத்தவரை தக்காளி நம்ம தொக்கு இருக்கா, இந்த பச்சடி இருக்கா, அந்த மாதிரி நல்லா மசிய குழைய வேக வைக்கணும். அதுதான் அதை வேக வைக்கிறது தான் இதில் ஒரு இதே. என்னடா இவ அடுப்பில் அந்த திருக்கிற பட்டனை காணுங்கிறீங்களா? அது இந்த அடுப்பு வாங்கி ஒரு 20-25 அண்ணன் வாங்கி போட்டிருப்பேங்க. டப்புன்னு உடச்சி தான் போடுவேன். ஏதாவது ஒரு கோவம் வரும், டப்புன்னு உடச்சி அது கோவத்தில் அப்படி பண்ணுறது உடஞ்சிரும். ஆமாங்க, அது நிறையா உடச்சிருக்கேன். அதனால் இப்போ வாங்குறதே இல்லை. அதை இதையே வச்சு ஒப்பேத்திட்டு இருக்கேன். இது குழைய வேக வைக்கணும். இப்போ பெரிய வெங்காயம் நம்ம போட்டோம்னா அது முடிச்சுக்கிட்டு இருக்கும்ல, அதனால தான் சின்ன வெங்காயம் போட்டால் ஓரளவுக்கு அந்த குழஞ்சிரும். அந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்கதே தெரியாது, அது நல்லா குழஞ்சிரும். பெரிய வெங்காயம்னா முழிச்சிட்டு இருக்கும். தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு நல்லா மசிய குழைய வேக விட்டோம்னாலே போதும். ஆமாம், இந்த காய் அருமையாக வந்துடுங்க. இது நான் இப்போ பண்ணுற காய் என்னடா இவ சஸ்பென்ஸாக பேசுகிறாளே அப்படின்னு இல்லை. நான் கோவக்காய் காய் பண்ண போகிறேன். ஆமாம், கோவக்காய் இங்கே பாருங்கள், மெலிசாக வட்டமாக மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்போ தாங்க சீக்கிரம் நல்லா வேகும். அதனால தான் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஆமாம், நான் இப்போ பண்ணுற காய் மகாராஷ்டிரன் ஸ்டைலில் பண்ணுறேன். ஓகேவா? நாங்கள் கொஞ்ச நாள் அங்கே இருந்தோம். அதனால் மோஸ்ட்லி நான் பண்ணுறது எல்லாமே அவங்க ஸ்டைலில் பண்ணுவேன். அதனால் அவங்க எனக்கு அவங்க சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க ஸ்டைலில் சாப்பாடு பண்ணுவேன். ஒன்று அதுக்காண்டி எல்லாமே அப்படி பண்ணுவோம்னு தெரியாது, ஒன்று. நம்ம அதில் நம்ம தக்காளி நல்லா குழையாக வெந்துருச்சா, இதில் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தான் போடணுங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா தேவைக்கணும். நல்லா குழைய சுருளை வேகட்டும். அந்த நல்லா சுருண்டுருச்சு அப்படின்னாலே எங்கே பார்த்திங்களா, இது ஓரளவுக்கு சுருண்டுருச்சு. 3/4% சுருண்டுருச்சு. அப்புறம் இப்போ காய போட்டுற வேண்டியதான். இப்போ நல்லா காயை அதில் போட்டு நல்லா காயை பெரட்டி விட்டு, இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது காயை. இந்த தண்ணி ஊற்றாமல் இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கணும்ல, இந்த எண்ணெயிலேயே அப்படியே சுருள 5 நிமிஷத்துக்கு ஒருக்க மூடி போட்டு, மூடியை எடுத்து 5 நிமிஷத்துக்கு ஒருக்க கிண்டி விடணும். அதுதாங்க இந்த காயோட ஸ்பெஷலே. அதனால தான் நான் 5 நிமிஷத்துக்கு ஒருக்க மூடி போட்டு கிண்டி இட்டு நல்லா குழைய வெந்த பிறகு நம்ம அமர்த்தி வச்சிடணும். அவ்வளோதான். 2 கோவக்காய் வெட்டாமல் போட்ட முழுக்கு 2 கோவக்காய் முழுசாக கிடக்கு. அது உள்ளே அமுட்டு போச்சு காய் வெட்டியில். சரி,
பாருங்கள், இது மாதிரி நல்லா பெரட்டி விட்டு பிறகு மூடி வச்சிட வேண்டியதான். மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து மறுபடி திறந்து மறுபடி கிளறணும். இப்படி கிளறி விட்டு மூடி வைக்க வேண்டியதான். இந்த காய் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சாப்பாடு இன்னும் குக்கர் விசில் வரல. ஆமாம், குக்கர் இன்னும் விசில் வரல. குக்கர் விசில் ஒரு விசில் தான் வரும். ஒரு விசில்லே சோறு வெந்துடும். நான் எப்போவுமே சோறு பானையில் தாங்க வடிப்பேன். எனக்கு பானையில் வடித்தா தான் சோறு வந்து பொலபொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். குக்கரில் வச்சா என்னமோ ரப்பர் அரிசி மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி வந்து லேட் ஆகிடுச்சி. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்லேயே வச்சிட்டேன். என்னென்னு வரப்போகுதுன்னு தெரில. சரி பார்க்கலாம். நாங்கள் கிராமத்தில் இருக்கிறதுனால எப்போவுமே எங்களுக்கு சோறு வடித்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். குக்கரில் அவ்வளோவா வைக்க மாட்டோம். இதுலேயே பானையிலே வச்சுக்கிடுவோம். எங்கள் ஊரில் மழை பெய்யுது. உங்கள் ஊரில் மழை பெய்யுதா? நீங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க சொல்லுங்கள். எங்கள் ஊரில் நல்லா மழை பெய்யுது. பாருங்கள், ஓரளவுக்கு நான் வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம காய் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், மூடி போட்டு இறக்கி வைக்க வேண்டியதுதான். இறக்கி வச்சுட்டு அடுத்து நம்ம பருப்பு குழம்பு தான் வைக்க போகிறோம் இன்றைக்கி. அதுவும் மகாராஷ்டிரன் ஸ்டைலு தான். அவங்க வந்து இதை டால்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊரில் டால்னா என்னன்னு கேட்பாங்க. சரி, ஓகே, நம்ம பருப்பு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன், பல்லாரி யூஸ் பண்ணலை. அடுத்து இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அடுத்து மிளவா பழுத்திருச்சு என்கிட்ட இருந்த மிளவா, தக்காளி 2 எண்ணம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கத உள்ளே தட்டிட வேண்டியதான். இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் அடுத்து கொஞ்சோண்டு உப்பு நான் போட போகிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் போடலை. மிளகாப்பொடி அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம், அதெல்லாம் போடலை. ஏன்னா நம்ம மிளகா போட்டிருக்கோமா, அதே நல்லா உரைக்குங்க. இது குண்டு மிளகாயா, இது நல்லா நல்லா உரைக்கும், பயங்கரமாக உரைக்கும். ஆனாலும் சரி, குழம்புக்கு உரைக்கலையோன்னா கூட 2 போட்டிருக்கேன். சட்னிக்கெலாம் 1 2 வச்சாலே போதும். ஆமாம், தக்காளி சட்னிக்கெலாம் ஒரு 3 எண்ணெய் வச்சாலே போதும், நல்லா உரைக்கும். இது குண்டு மிளகா இல்லையா, குண்டு மிளகா நல்லா உரைக்க தான் செய்யும். நீல மிளகா தான் உரைக்காது. இது 3 விசில் வைக்கவும், 3 விசில் வைக்கவும் நம்ம எடுத்துடலாம். 3 விசில் வரட்டும். இப்போ 2 விசில் அடிச்சிருக்கு, இன்னும் 1 விசில் வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம எண்ணெயை காய வச்சு அப்பளத்தை பொரிச்சிடுவோம். என் மகன் அப்பளே டியூஷன் போகும்போதே சொல்லிட்டு போயிருந்தான், அம்மா அப்பளம் பொரிச்சு வைங்க இன்றைக்கி அப்படின்னு. அதனால் அவனுக்காண்டி அப்பளம் பொரிக்கணும். அவனுக்காண்டின்னு இல்லை, எல்லாத்துக்குமே அப்பளம் பொரிப்போம். அது எண்ணெயை காய விட்டேங்க ரொம்ப, அதனால் அப்படியே கருப்பாயிருச்சு, போட்டதும் கருப்பாயிருச்சு. அதனால தான் கொஞ்ச நேரம் எண்ணெயை ஆற வச்சாவது போட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி, 2வது ஈடு போடையில் கொஞ்சம் நல்லா வந்துரும்னு பார்த்தேன். அதுவுமே கொஞ்சம் லைட்டாக கருவீர் தான் செஞ்சிச்சு. 2வது போடவும் கருவிருச்சு கொஞ்சம். அது என்ன, சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஆனாலும் எப்படியோ கருவிருச்சு. அது சின்ன சட்டியை வச்சிட்டேனா, அதனால் உங்களுக்கு அது சரியாக எடுக்கிறதுக்கு வர மாட்டேங்குது. அது இன்னொன்று இருக்குது, அரிப்பு கரண்டி. அந்த அரிப்பு கரண்டியை வச்சு எடுத்தால் கரெக்டாக வந்திருக்கும். அந்த வடிகரண்டியாண்டையே எங்கே வச்சோம்னு தெரில, காணும். என்னடா பாத்திரத்தை காணும் காலே அப்படின்னு நினைக்கலோ, அது எங்கே வச்சேன்னு தெரியல. இப்போ 3வது போட்டேன், அது கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஆறி போய் தான் இருந்தது. ஆமாம், அது ஆறி போய் இருந்ததுனால 3வது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இதாகிடுச்சு, வெள்ளையாக வந்துருந்துச்சு. ஆமாம், தான் 2 எண்ணம் இப்படி இருந்தது, 3வது ஓரளவுக்கு நல்லா வெள்ளையாகவே வந்துச்சு. எனக்கு அதில் ஒரு ஹாப்பி ஆகிடுது. அப்பாடி, எப்படியோ நம்ம பொரிச்சதில் ஏதாவது ஒன்று நல்லா உருப்படியாக வந்துச்சு அப்படின்னு. ஆனால் நான் சான்ஸே இல்லைங்க, காய் வந்து செம்மையாக வந்திருந்ததுங்க. காய் நல்லா
நான் எதிர்பார்த்த அளவுக்கு கரெக்டாக வந்திருந்தது. நான் ஒரு வட்டம் இப்படி தான் கோவக்காய் வாங்கியிருந்தேன். அது என்ன கோவக்கான்னு தெரில, கசப்பு வாயில் வைக்க முடியல. அப்புறம் நான் சொன்னேன் அந்த கடையில் கோவக்காய் இருந்தது. அப்போ அவங்க கேட்டேன், அதுக்கு கசக்குமா கசக்காதுன்னு சொன்ன பிறகு தான் வாங்கினேன். இது 3 விசில் வந்துருச்சு. அமர்த்திடுவோம், அவ்வளோதான். இன்னும் பருப்பு வெந்துருச்சு. நல்லா கடைஞ்சிக்கிடுவோம் கரண்டிட்டு. இதில் வேறு ஒன்றும் இல்லைங்க, பருப்பு அவ்வளோதான். நம்ம குழம்பு ரெடி, இப்படியே ரெடி தான். இல்லை கொஞ்சம் தேவையான உப்பு நம்ம பத்தலைன்னா, நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். Thank you.